ஐராவதினை நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா சோழன் நிலா கிட்ட ராகவ பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்த நாள் ராகவ கிட்ட சோழன் சொன்னது எல்லாமே உண்மையா, நீங்க இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க, சோழன் கிட்டீங்க அது மாதிரி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. ராகவோ உண்மைதானே சொன்னீங்களா, நான் உங்களை உயிர்ப்பேரா காதலிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், கண்டிப்பா இதுக்கு நீங்க சம்மதிப்பீங்கன்னு நான் நம்புறேன் நிலா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நிலா டென்ஷன் ஆகி, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் வேற யாரும் கிடையாது, சோழன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ராகவ் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இவ்வளவு நாளும் நீங்க கல்யாணம் ஆகலன்னு தானே சொன்னீங்க, அப்படித்தானே இல்லை இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணீங்க, இப்ப என்ன திடீர்னு சோழன் தான் உங்க ஹஸ்பண்ட் சொல்றீங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட சோழன் நீங்க கசின் தானே சொன்னீங்க, இப்ப எப்படி திடீர்னு ஹஸ்பண்ட்னு சொல்றீங்க, ஏன் இல்லை இது மாதிரிலாம் போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னை அவாய்ட் பண்றதுக்காக இது மாதிரிலாம் போய் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நிலா அதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி, நான் இதுக்காக ராகு உங்ககிட்ட போய் சொல்லணும், அப்ப என்னோட சுச்சுவேஷன் சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தேன், எனக்கும் அவருக்கிட்டே சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது, அதனாலதான் நான் சொல்லல, மற்றபடி அவர் என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு ஆயிடாது அப்படின்னு சொல்றாங்க. ராகவ் அதை கேட்டு பயங்கரமா துடிச்சு போறாங்க. சோழனுக்கு உண்மை அடுத்து சோழனுக்கு விஷயம் தெரிய வருது. நிலா ராகவ் கிட்ட சோழனை தன்னை ஹஸ்பண்ட் சொன்னதை கேள்விப்பட்டு சோழன் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து சோழன் நிலா கிட்ட பேசலான்னு முடிவு பண்றாங்க. பயங்கரமா சந்தோஷமாகி, எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க மனசுல நான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவோ அதை கேட்டு டென்ஷன் ஆகி சோழன் கிட்ட, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, அவர் அவாய்ட் பண்றதுக்காக நான் உங்களை ஹஸ்பண்ட் சொன்னேன், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை, நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆக போறது அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் அதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம நாளை தள்ளிப்பட வேணாம், சேரனாவுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. கல்யாணம் ஆனாதான் அடுத்து பாண்டியன் வானதியோட கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும், அதனால சீக்கிரமாவே சேரன் கல்யாணத்தை முடிச்சலான்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே முடிவு பண்றாங்க. அதுக்கு சேரனும் சம்மதம் சொல்றாங்க. சந்தா சீக்கிரமாவே இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க.